விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு பல்வேறு தடைகளை தாண்டி மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறேன். குறிப்பாக நம்முடைய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் இந்த அளப்பரிய முயற்சிக்கு அவரை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். டெல்லியிலே அவரை சந்தித்த போது அந்த முயற்சியை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன், எப்படியும் அனுமதியை பெற்றுத் தருவோம் என்று கூறியிருந்தார். அதன்படி இப்போது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியை பெற்றுத் தந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அனுமதி வழங்குவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய அமைச்சர் ஜவடேகர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவின் மூலம் தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அடக்குமுறைகளை தாண்டி, அதாவது சதி முயற்சிகளை தாண்டி இந்த வெற்றி நமக்கு கிட்டியிருக்கிறது. அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகளும் இந்த மகிழ்ச்சியில் பங்கேற்கிறது. மிகுந்த பாராட்டுகளையும் நன்றியையும் மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பல்வேறு கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த குரலை இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கறதுக்காக எழுப்பினாங்க. அதன் பலனாதான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இதுல கட்சி மாறுபாடுகளின்றி அனைவருமே ஒருமித்து குரல் எழுப்பியதன் விளைவாகவும் இந்த வெற்றி நமக்கு கிட்டியிருக்கிறது. பொதுவாக கட்சிகளுக்கு இடையிலே ஒரு ஒருமித்த கருத்து எழுவது அரிது. ஆனால் ஜல்லிக்கட்டு விவகாரத்திலே எல்லா கட்சியினரும் ஒரே குரல் எழுப்பினோம். அந்த வகையிலே நமக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. என்றாலும் கூட இதுல மிகவும் பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டவர் நம்முடைய அமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்காகவும் நாம் அவரை இந்த நேரத்தில் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.